வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து எங்கள் மனைவி வாசலில் கோலம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு விளக்கேற்றி நாள் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, வீட்டில் எங்கள் மனைவி என்ன செய்ய போகிறாங்கன்னா, சாதம் அரிசி தண்ணியில் போட்டிருக்காங்க, பருப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கா கோஸ் பொரியல், சாம்பாரில் வந்து வெண்டைக்காய் சேர்த்துக்க போகிறாங்க. நமக்கெல்லாம் தெரியும், காலங்காத்தால் நாள் சுறுசுறுப்பாக ஆரம்பிக்கணும்னா ஒரு காஃபி குடிக்கணும். அடுப்பில் பாலும் வச்சாச்சு, பொங்கி வருது. ஒரு காஃபி குடிச்சிட்டு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். என் மனைவி பார்த்திங்கன்னா வெளியில் கோலம் போட்டிருக்காங்க. அந்த கோலம் பார்த்திங்கனாக்கா இப்போ நான் போயிட்டு பேசுகிறத பற்றி பிரச்சனை இல்லை, கதவை ஒட்டினா மாதிரி இன்னொருத்தவங்க வீடு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோலத்தை போய் நான் கிளிப் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அங்கே நான் பேச மாட்டேன், ஏன்னா அது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் காலையில். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஹஸ்பண்ட் காமிச்சிருப்பாங்க நான் போட்ட கோலத்தை பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். கோலம் நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விளக்கேற்றியாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. பாருங்கள், சாம்பிராணி ஊதுவத்திலாம் கொளுத்தி அப்படியே வீடே கம கமன்னு நறுமணமாக இருக்குது. வெள்ளிக்கிழமை எதுமா ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி எனக்கு கோலமே போட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா ஆனால் சூப்பராக கோலம் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்கு எங்களை பார்க்க வரும்போது எனக்கு நோட்டில் சொல்லி கொடுத்துட்டு போவாங்க எப்படி கோலம் போடணும்னு. ஒரு 10-20 கோலம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் மாற்றி போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். கோலம் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க காஃபி குடிக்கலாம். காலையில் ஒரு காஃபியை குடித்தாதான் வேலை சுறுசுறுப்பாக நடக்கும். பார்த்திங்கனாக்கா மனைவிக்கு எனக்கு ஒரு காஃபி போட்டாச்சு. நாங்கள் காஃபி குடிச்சிட்டு என்ன செய்கிறோன்றதை வீடியோ எடுத்து காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பயிர் உலை போட்டாச்சு. தேவையான அளவு பருப்பு, வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு சீரகம், பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 மிளகு போட்டிருக்கேன். பூண்டு போடலை ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு ஏன் போடலைன்னா, நாங்கள் தாளிக்கக்குள்ளே போட்டுக்குவோம். தாளிக்கக்குள்ளே பூண்டு போட்டோம்னா நமக்கு நல்லா வாசமாகவும் இருக்கும், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று சொல்ல மறந்துட்டீங்க, பச்சை மிளகாயும் போடல. பச்சை மிளகாய் கீனி போட்டு வணக்கி பூண்டோட சேர்த்து போட்டால் தான் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது அதோட ஃப்ராக்ரன்ஸும் நல்லாயிருக்கும், வாசமும் நல்லா இருக்கணும், சுவையும் நல்லாயிருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாட்டுக்கு உலையும் வச்சுட்டேன், கொதிக்க போகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பருப்பு ரெடி ஆகிட்டா சமைக்கிறதுக்கு. இப்போ சாம்பார் வச்சிடலாம். சாம்பார் எப்படி தாளிக்கிறோங்கிறத காட்டுறோம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நல்லா மசிஞ்சிடுச்சு, சாம்பாருக்கு ரெடி. இப்போ தயவுசெய்து பாருங்கள், இந்த டயத்தில் தான் நம்ம அந்த பெருங்காயத்தூளை ஆட் பண்ணணும். பெருங்காயத்தூளை இந்த டயத்தில் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்கா நல்லாயிருக்கும், வாசமாகவும் இருக்கும். போதுமான அளவு பெருங்காயத்தூள் போட்டாச்சு. இது கூட கொஞ்சம் கல் உப்பும் போடுறேன். இந்த கல் உப்பு எதுக்கு போடுறோம்னாக்கா, ஒரு சில பருப்பு வேகாமல் இருக்கும், அவனை போய்ட்டு நல்லா மசிச்சு கொடுக்கும். ப்ளஸ் பார்த்திங்கனாக்கா சால்ட்டை விட கல் உப்பு தான் சிறந்தது, சுவையும் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், வடை சட்டியில் நம்ம எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு போட்டுக்குங்க, சீரகம் போட்டுக்குங்க, கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்குங்க. வெந்தயம் எல்லாத்துலேயும் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நம்ம தாளிப்பு கொடுக்கக்குள்ளே தான் பூண்டு போடணும்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அடுத்தது சொன்ன மாதிரி வெட்டி வச்சு மிளகாய் அந்த மாதிரி கீழே போட்டிங்கனாக்கா அந்த மிளகாய் நல்லா கலர் மாறி வரும், வெள்ளை கலரில் மாறி வரும். அது வெள்ளை கலரில் மாறி வரக்குள்ள நாம் நசுக்குவோம். பாருங்கள், இப்போ நான் நுணுக்கி வச்சுருந்த பூண்டை அதில் ஆட் பண்ணுறேன். அது பூண்டை நசுக்கியிருக்கேன், அந்த நுணுக்கியிருக்கேன்னு சொல்கிறது தான் நசுக்கியிருக்கேன். இது எல்லாம் பொன்னிறமாக வரும். அந்த பூண்டு பொன்னிறமாக வரக்குள்ள நம்ம வெட்டி வச்ச வெண்டைக்காயை அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பூண்டு பார்த்திங்கன்னா கலர் மாதிரி ஒரு முருவலான பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டயத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, வெட்டி வச்சுருக்க வெண்டைக்காயை அதில் ஆட் பண்ணுறேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிளகா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கான் பாருங்கள். இப்போ நல்லா போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிடணும் வெண்டைக்காயை. இந்த எண்ணெயிலே நம்ம வெண்டைக்காயை வதக்கிறதால அந்த புலகல்ப்பு தன்மை வந்து சீக்கிரம் போயிடும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் வானலில் போட்டு வதக்கி வைப்பாங்க. நாங்கள் வந்து இப்படி தான் செய்வோம். இது செஞ்சாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு இந்த வறுத்த ஸ்டேஜில் இது இருக்குது பாருங்கள். ஓரளவுக்கு செமி வறுவல் இருக்குது. இந்த டயத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா சாம்பார் பொடி ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு சாம்பார் பொடி, ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன், சின்ன ஸ்பூனு. அதே மாதிரி தேவையான அளவு மிளகாய்த்தூள். மஞ்சத்தூள் நான் ஆல்ரெடி பயிர் வகையிலே போட்டுட்டேன், அதனால் வந்து மஞ்சத்தூள் நான் இதில் ஆட் பண்ணல. இது வந்து வீட்டு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்சது. காரம் கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரட்டின மாதிரி இருக்கும். இதில் இந்த பருப்பு கடைஞ்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, மேலாக்க கொஞ்சமாக விட்டுட்டு ஒரு கொதி வர்ற மாதிரி பார்த்துக்கணும். அது ஆல்ரெடி கொதிச்சுட்டு தான் இருக்குது. இதை ஏன் இப்படி செய்கிறோம்னாக்கா, இப்போ நான் வந்து இந்த கடாயில் இருக்கிறத எடுத்து குக்கருக்கு மாற்ற போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இது கூட ஆட் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி கொஞ்சம் விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாம்பார் தயாராக இருக்குது. இந்த வெண்டைக்காய் வெந்து வரணும், அவ்வளோதான். வெண்டைக்காய் வந்து ஓரளவுக்கு வெந்து வந்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை அதில் விட போகிறோம். ஏன்னா இப்போவே புளி தண்ணியை விட்டுட்டோம்னாக்கா காய் வேகாது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சாம்பாரில் காய் வேகட்டும். அது பாருங்கள் எப்படி நுரக்கட்டி அழகாக வருதுன்னு. கரைச்சி இன்னும் இந்த புளி இன்னும் ஊற்றலை. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி தான் எடுத்திருக்கேன். ஏன்னாக்கா ஆல்ரெடி 3 தக்காளி போட்டிருக்கேன். இப்போ சைட் பை சைடு நம்ம பார்க்க போகிறோம்னாக்கா கோஸ் பொரியலை செஞ்சிடலாம். தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா கடுகு எடுத்து போடுறேன். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலை, வெட்டி வச்ச வெங்காயம், அது கூட கீனி வச்ச பச்சை மிளகாய். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்னும் கொஞ்சம் என்னன்னாக்கா கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம், ஏன்னா சாப்பிடக்குள்ள நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பு ஆட் பண்ணியாச்சு. லைட்டாக கிண்டி விட்டுக்குங்க. ஏன்னா கடலைப்பருப்பு நம்ம முன்னாடியே போட்டோம்னாக்கா எண்ணெயில் அது வந்து கருகிடுது. அதனால தான் வெங்காயத்துக்கு மேலே கடலைப்பருப்பு போட்டிங்கனாக்கா கடலைப்பருப்பு அந்த அளவுக்கு கருகி வராது. ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌனில் தான் எல்லாருமே வந்து வணக்கி செய்வாங்க, அதான் ரொம்ப நல்லது. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கோஸ் பொரியல்ன்றதால நான் கண்ணாடி பதத்தில் வணக்கியிருக்கிறேன். இப்போ இதில் டைரெக்டாக நம்ம கோஸை ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். கோஸ் பார்த்தீங்கன்னாக்கா நீல வாரத்தில் வெட்டியிருக்கேன். அது வணங்கி வந்துச்சுனாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எண்ணெயில் கொஞ்சம் வணக்கின பிறகு என்ன பண்ணுறீங்க, லைட்டாக தண்ணி விட்டுருங்க. அதிகமாக விடாதீங்க, ஏன்னா கோஸில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும். ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எதுவும் ஆட் பண்ணல. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பச்சை மிளகாய் அந்த காரமே போதுமானது குழந்தைங்களுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா அதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். அந்த தண்ணி சுண்டி வரும். சுண்டி வந்த உடனே கடைசியில் தேங்காய் தூளை போட்டு இறக்கணும்னாக்கா இன்னும் சுவை அல்டிமேட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ சாம்பார் வந்து கொதிச்சிருச்சு. இந்த டயத்தில் நம்ம வந்து கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஆட் பண்ணிப்போம். நான் ஏன் இப்படி ஃபில்டர் பண்ணுறேன்னாக்கா, இப்போ ஒரு சில மார்க்கெட்டில் சந்தையில் வாங்கின புளி அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மண் நிறையா இருந்தது. அதனால தான் அந்த மண் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உப்பு போட மறந்துட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னாக்கா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எதுவும் போடலை. ஏன்னா எங்களுக்கு வந்து வெள்ளையாக கலர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா கோஸ் செஞ்சிங்கன்னா தயவுசெய்து மூடி செய்யாதீங்க. மூடாமல் அப்படியே திறந்து விட்டு செஞ்சால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு பச்சை கலரில் கோஸோடைய ஒரிஜினல் தன்மை அந்த நேரம் மாறாத அழகாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ துருவி வச்ச தேங்காயை நான் ஆட் பண்ண போகிறேன். கோஸ் ரெடி ஆகிடுச்சு. தேங்காயை நம்ம ஆட் பண்ணோம்னாக்கா சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி ஏடை கட்டி வந்தாலே சாம்பார் தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நான் சாம்பாரை ஆஃப் பண்ணிடுறேன். இங்கேயும் பாருங்கள் தண்ணி சுண்டி வந்துடுச்சு. சரியான பதம் இது. தண்ணி சுண்டி வந்துடுச்சுனாக்கா நீங்கள் ஒரு கிளறி அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் போட்ட பிறகு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, தேங்காயோடைய ருசி போயிடும். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் எங்கள் குழந்தைங்களுக்கு இதை பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் ரெடி, சாம்பார் ரெடி, கோஸ் பொரியலும் ரெடி.
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க நாங்கள் செஞ்ச இந்த ஒரு ரெசிபிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு சாம்பார் தனித்தனியாக கொடுத்தாக்க கீழே சிந்திடுறாங்க. அதனால் நாங்கள் எப்பயுமே என்ன பண்ணுவோம்னாக்க சாப்பாடை கிளறி தான் கொடுப்போம். சாப்பாடு 2 தம்பிங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. என் பையனுங்க 2 பேருக்குமே சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா செஞ்ச கோஸ் பொரியல் அவங்களுக்கு. ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சத்தான பொருள் நிலக்கடலை. நிலக்கடலை என்றைக்குமே ரொம்ப சத்தான ஒரு ஊட்டச்சத்து மிக்க ஒரு ரெசிபி. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. குழந்தைங்கள்ட்ட நம்ம கமெண்ட்ஸ் கேட்டுடலாம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு. தம்பிங்களா, பாப்பா, சாப்பாடு எப்படி இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சின்ன குடும்பத்தில் சமைச்ச இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய சேனல் பேர் ஆண்டோ ரூபினா. நன்றி.